இங்கே களமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான களம், நிஜமான களம், கவர்ச்சி இல்லாத, பொய் இல்லாத, புரட்டு இல்லாத உண்மையான களம்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் என்டிகே தான். மழையில ஒரு காட்சி அனுப்புற பாருங்க. மழை கொட்டுது, அந்த கொட்டுற மழையில அவரும் பேசுறாரு, தொப்பையா நினைச்சு பேசுறாரு. தன்னடிச்சா தானாவே இயல்பாவே வந்து தமிழ் மீதான பற்று, தமிழ் தேசிய பற்று உள்ளவர்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஆதரிக்கக்கூடியவங்க சீமானுடைய கருத்துக்களை பதிவு. 2500 ரூபாய் 2000 ரூபாயாக ரூபாய் 2000 வழங்கப்படும். ஒரு கருத்தை தப்புனா அது தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுரம் இருக்குன்னா அது சீமானை தவிர எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் கிடையாது. அப்போ சீமான் மீதான பார்வை எப்படி போயிடுதுன்னா பொதுமக்களுக்கு இருக்குன்னா ஒரு ஆதரவு பார்வையாக போயிடுது. எந்த அரசியல் கட்சி தலைவர் நீங்க சொல்லுங்க சார், யாராவது இப்போ உண்டியல் கொடுக்குறாங்களா சார்? ஒரு தேர்தல் நேரம் சார், அது அவங்களுக்கு தேர்தல் செலவின்னு ஒன்று இருக்குல்ல. நெல்மணி எப்படி சேகரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வாக்குகள் சேர்க்கிறார். எதிர்காலத்தில் சீமான் வந்து இன்னைக்கு பண்ணக்கூடிய அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதை தான். இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகும் போது மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள். அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமூக ஊடகங்களை திறந்தாலே டிஎம்கேவா டிவிகேவா இப்படின்ற ஒரு வாதம் தான் நடைபெற்று இருக்கு. சமூகத்தில் ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. ஆனா நாங்க என்ன பண்றது, நீங்க எல்லாம் வந்து டிஎம்கே டிவிகேன்ற, நாங்க வந்து என்டிகேடா அப்படின்னு இன்னொரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகி சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லா ஒரு அரசியல் புரட்சியா நடந்துட்டு இருக்கு. என்ன இதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு, உண்மையிலேயே இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? இது சம்பந்தமா நம்ம சேனல் நேயர்களுக்காக பேச வந்திருப்பவர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலம். தொடர்ந்து நம்ம அரசியல் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கே தெரியும், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் சொல்லுவாங்க, ஒரு சமூக ஊடகம். எப்படி நம்ம ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரி அது ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ திறந்தாலும் டிவிகே பற்றி பெருமையாக போடுறது, டிஎம்கே பற்றி பெருமையாக போடுறது, டிஎம்கேவா டிவிகேவா ஏடிஎம்கேவா இப்படின்னு பல விவாதம் நடக்குது. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி கூட ஒரு நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நாங்க குறுக்க இருக்கலாம் வரலடா, இருக்கிற மெயினே நாங்க தான்டா, நாங்க முழுக்க முழுக்க என்டிகே அப்படின்றாங்க. ஸோ இந்த சமூக ஊடகங்களுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் சரியான செயல்பாடு சார். நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணேன். என்னன்னு சொன்னா, அப்ப எல்லாரும் என்ன கிண்டல் அடிச்சாங்க, சிரிச்சாங்க. இதே டிவிக்கில் இருக்கிற நபர் கூட சொன்னாங்க, இங்க களமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையான களம், நிஜமான களம், கவர்ச்சி இல்லாத, பொய் இல்லாத, புரட்டு இல்லாத உண்மையான களம்னா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் என்டிகே தான். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, அது வேற, அது ஒரு பக்கம் சொல்லலாம். அதுதான் இங்க பேசே அதானே. 10 காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறதுன்னு இருக்கு, அதுதானே முக்கியம். சரியா? ஓட்டு வாங்குறதுக்கே நீங்க லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட அரசியலா இருக்கும்? இப்போ இந்த இடத்துல கேட்டீங்கன்னா ரெண்டே தான் இவங்க சொல்றாருல்ல. இப்போ வந்து விஜய் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க 2 பேருக்கு தான் போட்டின்றல, அதுதான் இப்ப ட்ரெண்டு. இப்போ நானும் சொல்றேன், இங்க 2 பேருக்கு தான் போட்டி. அந்த 2 பேர் யாருன்றது ஒன்னு டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இணைய வலிமை இருக்கிற ஒரே கட்சி எதுன்னு சொன்னா அது வந்து முழுக்க முழுக்க என்டிகே தான். இணைய வலிமை உள்ளது. இப்ப இடையில வந்து விஜய் வந்துட்டாரு, அவருக்கு வந்து சினிமாவில் வந்து 50 லட்சம் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இணையத்துல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்தோம்னா அந்த 50 லட்சம் அப்படியே கன்வெர்ட் ஆயிடும்னு நினைச்சாங்க. அது ஆகல. அது 5 லட்சம் சொன்னாங்க. இப்போ அந்த 5 லட்சம் கூட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரிஷா விஜய் வித் த்ரிஷா வெட்டிங் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வைபவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு வந்து கணிசமா இல்லை, பெரிய அளவுக்கு சரிஞ்சிருச்சு. இப்போ இயல்பா இயற்கையா எப்பவும் இருக்கிற அந்த நெரட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நெரட்டிவ்ன்றதை விட நெரட்டிவ் சொல்லக்கூடாது, உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான வந்து அந்த பார்வை வந்து போட்டிடுறது யாருக்கு, டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. இதுதான் அங்க வந்து இயல்பா நடக்குது. இப்போ வந்து புனையப்படக்கூடிய கதைகளும் இருக்கு, நிஜ கதைன்னு ஒன்று இருக்கு, புனையப்படுற கதை. புனையப்படுற கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க யாருக்கு போட்டி தெரியுமா? 2 பேருக்கு தான் போட்டி. டிஎம்கே வெர்சஸ் வந்து
டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு புனையப்படுற கதை. இங்க நிஜ கதை என்னன்னா ஒரிஜினலா உண்மையான ஓஜின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஓஜி சம்பவம் என்னன்னு சொன்னா இதுதான். இது வந்து இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பலரும் வந்து இன்ஸ்டால வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுதான். தினம் இப்போ சீமான் அவர்கள் வந்து பயணப்படக்கூடிய அந்த சம்பவம், அந்த பிரச்சாரத்துல ஒரு சில வார்த்தைகள் பேசுறாரு, உருக்கமான வார்த்தைகள் தான். என்ன விஷம் வச்சு கொன்றுங்கடா, இது என்னை விஷம் வச்சு உண்மையே உருக்கமா இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது கேட்கறதுக்கே. நான் 15 வருஷமா கத்திட்டு இருக்கிறேன், என்னை வந்து விஷம் வச்சு என்னை கொன்றுங்கடா பேசாம, நான் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இப்படி கத்தி கத்தி வீணா போகணும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து இங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதயத்தை டச் பண்ணி பார்க்கணும். என்னன்னா இந்த களத்துல வந்து காசு கொடுக்காம வந்து வாக்கு கேட்கறன்ற அந்த ஒரு கொள்கை இருக்குல்ல, பிடிவாதமான கொள்கை. என்ன பிடித்த கொள்கை, பிடிவாதமான கொள்கைன்றது பணம் கொடுக்காம நான் வாக்கு வாங்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற களத்தை. இப்போ இவங்க எல்லாம் வந்து கொள்கை ரீதியாக தயார் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு ஒரு கும்பல் வருது, சினிமாக்காரன்ற அந்த பிம்பத்துல வரான், அடிச்சுட்டு போயிடறான். திடீர்னு பணம் கொடுக்குறான், அந்த வேட்பாளர் என்ன செய்யணும் வந்து வாக்குகளை மொத்தமா வாங்கிட்டு போயிடறான், ஹோல்சேல்ல வாங்கிட்டு போறவங்க வாங்கிட்டு போயிடறான். அப்போ இந்த இடத்துல வந்து சீமானுக்கு வந்து ஆதரவு என்ன ஆச்சு, அது வந்து விலை போயிடுச்சு அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை மாறிட்டு வருது. ஏற்கனவே இந்த 3%, 6.5 ஆகி 8.5 ஆகி இன்னைக்கு அந்த 8.5% கடந்து போகும்போது இப்போ வந்து சீமான் கேட்கறது கேட்டால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். ஒவ்வொரு மனுஷனும் மனசை டச் பண்ணும்போது இயல்பாகவே தன்னெழுச்சியாகவே வந்து இன்ஸ்டால வந்து நிறைய பேர் முன் வந்து அவர் பேசக்கூடியது. ஒரு கொற்ற மழையில ஒரு காட்சி அனுப்புற பாருங்க, மழை கொட்டுது, அந்த கொற்ற மழையில அவரும் பேசுறாரு. மைக் வேலை செய்யாது, உங்களுக்கு தெரியும். கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மழை நினைஞ்சிச்சுன்னா மைக் வேலை செய்யாது. ஒரு பக்கம் மைக் இல்லை, மைக் இல்லாமல் பேசுறாரு, தொப்பையா நினைஞ்சு பேசுறாரு. சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் இங்க வந்து வெயிலுக்கு வர மாட்டேங்கிறான்லாம். இது தூரல். இப்போ சமீபத்தில் சொன்னாங்க, இப்போ திடீர்னு மழை பெய்யுது இப்போ என்ன, அப்போ சொன்னாங்க அவ்வளோதான் விஜய் அரசியல் வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு, தொடர்ச்சியா மழை பெய்ஞ்சா பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு. ஸோ மழை வெயில் காத்து ஒரு படம் இருக்கு, மழை இல்லை ஆனா தொப்பையா நினைஞ்சிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் வந்து வேர்வையிலே நினைஞ்சிருக்காரு, முழுக்க வேர்வை. அப்போ களத்துல இன்னைக்கு பிரச்சார களத்துல இன்னைக்கு வந்து யார் வந்து அதிகமா உழைக்கிறாங்கன்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னாலும் அதுல சீமான் தான் முதல்வர். எதுல முதல்வர்? களத்துல பிரச்சாரத்துல உழைக்கிறதுல யாரா முதலமைச்சர், யார் முதல்வர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சீமான் தான். அப்ப அந்த உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பலன் தான் இந்த இணையத்துல வந்து தன்னார்வத்தோட வந்து ஷேர் பண்ணு. இப்ப நான் எடுத்துங்க சார், நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு வந்து சீமானுடைய அந்த பிரச்சாரத்தை வந்து நான் ஒரு 10 பேருக்கு அனுப்புறேன்னு வச்சுங்களேன். அது நான் முதல்ல உள்வாங்குறேன், அது காரணம் நம்ம ஊடகத்துல பேசணுன்றதுக்காக. அதை தாண்டி நான் செய்யறேன், ஒரு 10 பேருக்கு நம்ம அனுப்புறோம். இப்படி வந்து இயல்பா நடக்கக்கூடியது இருக்கு இல்லையா, 10, 100, 1000, லட்சம் சொல்லிட்டு அப்படி பரவலாக வந்து இயற்கையா நடக்குது. இது அதுக்கேற்ற மாதிரி வந்து கேட்டீங்கன்னா கருத்து இல்லாம பேச முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதுக்கு மாற்று கருத்து சொல்றாரு, அப்ப அது வைரல் ஆகுது. அதே மாதிரி விஜய் சொல்றாருன்னா விஜய்க்கு வந்து எந்த இது வரையிலும் சார், நான் வேணா நீங்க எடுத்து பாருங்க, நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. விஜய் அவர்களை வந்து பேசினாலே ஓட்டு போயிருமான்னு பல பேர் நினைக்கிறாங்க. உள்ளபடியே விஜய் எதிர்த்து பேசினா ஓட்டு போயிருமோன்னு நினைக்கிறான், ஒரு கேண்டிடேட் நினைக்கிறான். விஜய் எதிர்த்து மாற்று கருத்து சொன்னா ஆனால் சீமான் அதை கூட யோசிக்கவே இல்லை. ஒரு கருத்து வந்து தப்புன்னு சொன்னா அதை போல்டா இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் சொல்றாருன்னா அது சீமானை தவிர யாருமே கிடையாது. இணையத்துல இந்த டிவிக்கால இருக்கிற தற்கூரிகள் சங்கீதா குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் ஆபாசமா வந்து ஒரு படத்தை போட்டு கருத்து போடும்போது அதை யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து கண்டிச்சானா? தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க, இது தவறு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு. பத்திரிகையாளர் கண்டிக்கிறது வேற சார். ஒரு அரசு இதுவரையிலும் கம்யூனிஸ்டுகள்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில, விசிகால, காங்கிரஸ்ல, வேற எத்தனை கட்சி, எந்த அரசியல் கட்சிகளும் இது தவறான நடவடிக்கை, இதை யாரும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லவே இல்லை. திமுகலையும் கலந்து போறாங்க, இதுக்கு ஒரு முக்கியத்துவம். ஆனால் எல்லாவற்றையும் வந்து மென்ஷன் பண்ணி என்னையும் பேசுறாங்க, அது பார்த்தீங்கன்னா வந்து ஆபாசமா பேசுறாங்க, சாட்டை துறைமுறை பேசுறாங்க. இன்னும் பல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து இணையத்துல யாரெல்லாம் அவங்களெல்லாம் ஆபாசமா பேசுறாங்க. முதலமைச்சரும் தாங்க சங்கீதாவையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பேசுறாங்க. இப்படி வந்து எல்லாத்தையுமே மேற்கோள் காட்டி தான் வந்து பேசுறாரு. இதை பேசுறதுக்கு கூட ஒரு துணிச்சல் வேணும். ஐயோ விஜய்னா நம்ம எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஐயோ ஓட்டு போயிடும் இல்ல, அவரது மனைவியே அதான் சொல்றேன், என் குடும்பத்தையும் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல யோசிக்கணும் சார். என்னன்னு கேட்டா ஒரு கருத்தை தப்புனா அது தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுரம் இருக்குன்னா அது சீமானை தவிர எந்த அரசியல் கட்சிக்கும் தலைவருக்கும் கிடையாது.
அப்போ சீமான் மீதான பார்வை எப்படி போயிடுதுன்னா பொதுமக்களுக்கு இருக்குன்னா ஒரு ஆதரவு பார்வையா போயிடுது. ஒரு நியாயத்தை சொல்றாருங்க, உண்மையை சொல்றாருங்க. சீமான் வந்து முன்வைக்கக்கூடிய அந்த அரசியல் கருத்துக்கள் தமிழ் தேசிய வந்து சார்ந்த அரசியல் கருத்துக்களா இருந்தால் கூட ஒரு பொது நியாயத்தின்படி பார்த்தீங்கன்னா அது வேற்று மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், வேற்று இனத்தை சார்ந்த நான் இனத்தின்றது நான் சொல்லுறேன்னா வந்து தெலுங்கர்களாக இருக்கட்டும் அல்லது மலையாளிகளாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த சமூகத்தை சார்ந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட சீமான் வந்து ஒரு பொதுவான ஒரு நியாயமான கருத்தை முன்வைப்பாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால வந்து இயல்பாகவே வைரல் ஆகுது. அவர் அனுப்பக்கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு கருத்து அது வந்து நியாயமான கருத்தா இருக்குன்னு கேட்டால் அது வந்து பரவலா வந்து அது கடல் கடந்து போகுது. சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம இப்படிதான் அதை பார்க்கணும். ஏன் வந்து தன்னடிச்சா இது யாராவது வந்து திட்டமிட்டு ஒரு ஐடி விங்க வச்சுட்டு வார் ரூம் வச்சுக்கிட்டு அனுப்புறாங்களா? கிடையாது. இயல்பாவே மக்கள் கிட்ட இருந்து அந்த ஒரு கருத்து வந்து போகுது. இல்ல அது பொதுவாக எல்லா தேர்தலும் போது அந்த சீமானுக்கு அந்த இளைஞர்களோட ஆதரவு எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கு. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய நான் அவர் தேர்தல் சந்திச்ச பிறகு நிறைய அந்த இளைஞர்கள் வந்து தன்னிச்சையா வந்து செயல்படுறாங்க. எந்த ஒரு ஐடி விங்கும் இல்லை, காசுக்கு இது கூலிக்கு மாட்டிக்கிற அந்த மாதிரி கும்பல்லாம் இல்லாம அவருடைய அந்த தமிழ் பற்று மீது உள்ள ஆர்வம் உள்ள அந்த இளைஞர்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப என்ன கேள்வி கேட்கணும்னா, சோ இது சம்பந்தமா சீமான் அவர்களே ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இது மாதிரி வந்து இணையதளங்கள் இது மாதிரி பண்றாங்க இளைஞர்கள், அவங்க வந்து பாராட்டுற மாதிரி பேசியிருக்காரு. சோ இது ஒரு விதமா வந்து ஒரு ஐடி விங்கி மாதிரி தெரியலையா சொல்றதுனால? இப்போ எப்படின்னா ஒரு கருத்து பரவலா வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது. வைரல்னா காட்டுத்தீயா பரவுதுன்னு செய்தி பரவுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இது வந்து சீமான் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உள்ள ஒரு அங்கீகாரம் தான். இது தன்னெழுச்சியா பரவுது. அப்போ இந்த இடத்துல வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஒரு கட்டத்தை இப்படி சொன்னாங்க புரியும். விசிகால ஒரு கட்டத்தில் வந்து திரும்ப மேடையில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நமக்குன்னு தனியா ஊடகம் கிடையாது. இது அண்ணன் திரும்பவே சொன்னார், நமக்குன்னு வந்து ஊடகம் எதுவும் கிடையாது, சோர் விளம்பரம் செய்யுங்கன்னு சொன்னார். இப்போ சோர்ல பல சோர்ல விளம்பரம் பண்றாங்க விசிகாவை சார்ந்தவங்க. அந்த சோர்லாம் யாருக்கு சொந்தமானது? ஒன்று அரசுக்கு சொந்தமானதாக இருக்கும், இல்லை தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கும். ஒரு வழிநடுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பயணப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் திருமாவளவன் எழுதியிருக்கோம், இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றி விளம்பரம் இருக்கும். அது வந்து திருமாவளவனே சொன்னார், என்னன்னு கேட்டால் நமக்குன்னு தனி ஊடகம் கிடையாது, அதனால் நீங்கள் சோர் விளம்பரம் செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 2010க்கு முன்னாடி நான் சொல்கிறேன், 10களில் சொல்கிறார் அந்த வார்த்தையை. அன்னைக்கு வந்து சோர் விளம்பரங்கள் மூலமாக தான் வந்து விசிகாவே பல மாவட்டங்களில் போய் சேருது. அது நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து 2010க்கு பிறகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்து அதுக்கான அவசியம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. யாருடைய சவத்தில் எழுதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏச வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு செய்தி தட்டினாலே பரவுது. அப்போ இன்னைக்கு வந்து இணையத்தை வந்து பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இணையத்தை பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு சரியா? எந்த கருத்தை விதைக்கணும்னு ஒன்று இருக்கு. இப்போ பாருங்க, டிவிக்கேல சின்ன உதாரணம், டிவிக்கேல இந்த இணையத்தை பயன்படுத்துறதுல உள்ள அந்த என்ன சொல்றது அந்த அறிவற்ற நிலை தான் ஆபாசமான கருத்துக்களை பரப்பி வர்றதை நம்ம பார்க்குறோம். அது காரணம் கேட்டால் எங்கள் தலைவர் தொட்டியா பாரு சொல்லிட்டு உன்னை சகட்டு மணி கெட்ட வார்த்தையில் திட்டி போடுறான். ஆனால் இதே நீங்கள் நாம் தமிழர் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. சரிங்களா? சரி, அதுக்காக நீங்கள் சொல்லுங்க, எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுற கேட்டால் ஏதாவது ஒரு கேட்டால் அது வந்து எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து யாரோ ஒருத்தர் கூட அது என்டிகே பேரில் கூட சில பேர் அதை போடலாம். நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக நான் வந்து முற்றிலும் சொல்ல மாட்டேன். ஆனால் 99% வந்து கேட்டால் ஒரு இணையத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்ச நபர்கள் தான் வந்து என்டிகேல இருக்கிறாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை வந்து அப்படிப்பட்ட நபர்களை வந்து ஊக்குவிக்கணும், பாராட்டணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றது தான். எப்படி அன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து சோறு விளம்பரம் பண்ணுங்கன்னு சொன்னாரோ அந்த மாதிரி தான் இது. ஆனால் எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செய்தியெல்லாம் நீங்க பரப்பு அப்படிலாம் சொல்றது கிடையாது. தன்னடிச்சா தானாவே இயல்பாவே வந்து தமிழ் மீதான பற்று, தமிழ் தேசிய பற்று உள்ளவர்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஆதரிக்கக்கூடியவங்க சீமானுடைய கருத்துக்களை பதிவு. இப்போ நானே எடுத்துக்கிறேன், சீமான் கொற்ற மழையில இருக்கிறாரு, சீமான் வந்து சொட்ட வேர்வை சொட்ட பேசுறாரு. ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து, இந்த கருத்து எல்லாருக்கும் பொதுவான கருத்து. டிவிகே கட்சியில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் அந்த ஐடிவிங்க சார்ந்தவங்க எவ்வளவு மோசமா இருக்கிறான்றத ஒரு தலைவர் வந்து முன் வந்து துணிச்சலா பேசுறாரு. ஐயோ இதை பேசினா நம்மளை எப்படி சித்தரிப்பாங்கன்ற அந்த அச்சம் இல்லாம பேசுறாரு. அப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த தகவலை வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு 100 பேருக்கு அனுப்புறோம். ஸோ இப்படி இயல்பா நடக்கிறது இதுதான். இணைய வலிமைன்றது இயற்கையான வலிமை நாம் தமிழர் கட்சிக்கு, அவ்வளவுதான். இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும்னா, அவங்க போட்ட அந்த ரீல்ஸுடைய கவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ஒரு 3 லட்சம் கவுண்ட் வந்திருக்கு. அது ரீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஒருத்தனே பேசி போட்ட ஒரு ரீல் இந்த மாதிரி ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் கவுண்ட் வந்து ரீல்ஸே ஊந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியை பத்தி. ஸோ இது வந்து என்னன்னு பார்க்கும்போதுன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பாடல்கள் பார்த்தீங்களா, இந்த டான்ஸ் ஆடி போடுவாங்க, ரீல்ஸ் போட்டு கிடப்பாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் கணக்கில் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 1.5 மில்லியன் போகும். இந்த பெரும்பாலும் இந்த அனிருத் பாடல்கள் அனிருத் பாடல்கள் விஜய் பாடல்கள்லாம் பட்டினா வரும். ஆனா இந்த மாதிரி ரீல்ஸ் தான் வர்றது வந்து இது வந்து ஒரு அபூர்வமா நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி வர்றது ஒரு பெரிய இல்ல. அதுதான் இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து இந்த சீமான் அவர்கள் அந்த நடிகை குறித்த அந்த சர்ச்சை இருக்குல்ல, இதை வந்து சீமான் அவர்கள் வந்து எதிர்கொள்ளணும், இனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்த்துட்டு போகக்கூடாது, திருப்பி வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி நான் பேசினேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகத்துல நான் பேசினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வீடியோ. அது அந்த வீடியோவே 2 லட்சம் பேர் மேலே அந்த வீடியோவை வந்து பார்த்தாங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்லும்போது அந்த கருத்தில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, நிரந்தர தீர்வு என்ன. இப்போ சீமான் வந்து பேசக்கூடியது வந்து ஏன் வைரல் ஆகுது? ஒரு சின்ன ஒரு காட்சி. சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து சீமான் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த உருக்கமான வார்த்தையை நீங்க இங்க பதிவு பண்ணுங்க தயவு செஞ்சு. என்னால 15 வருஷமா நான் வந்து கத்திட்டு இருக்கிறேன், பேசாம என்னை வந்து விஷம் வச்சு கொன்று இந்த 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 போர்க்களத்தை இந்த பிரச்சார காலத்துல செத்து போயிடுன்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசுறாரு. அது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் 15 வருஷமா நான் கத்திட்டு இருக்கிறேன், நானு நீ பேசாம என்னை விஷம் வச்சு கொன்று அப்படின்னே சொல்றாரு. அது மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இன்னொரு பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படி வந்து ஒரு இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். உள்ளபடியே உள்ளத்துல எந்த விதமான வந்து கள்ளமும் இல்லாமல் இருந்தா தான் இப்படி பேச முடியும் இயல்பாவே. இல்லை இதுல சுயநல பார்வை இருக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பாரபட்ச பார்வை இருக்குன்னு சொன்னா இப்படி பேச முடியாது. ஒரு கட்டத்தில் கேட்டா நானும் வந்து இந்த பன்னிகள் கூட்டத்திலே போயிடுறேன். ஏன்னா அப்படித்தானே இருக்கு. ஒரு மந்தையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு மந்தம் மாட்டு மந்த மாதிரி தானே ஓடுறாங்க. இப்ப இந்த இடத்துல வருத்தமே உள்ளபடியே உள்ள வருத்தம் என்ன தெரியுமா? சீமான் அவர்கள் வந்து எதுக்காக இந்த பன்னி கூட்டம்னு சொல்றாருன்னா, இந்த நடிகர்கள் பின்னாடி ஒரு மந்தியா ஓடக்கூடியது இருக்கலாம், எந்த பார்வையுமே இல்லாம. இப்ப நடிகர்கள் வரலன்னா, இதே விஜய் வரலன்னா இந்த கூட்டத்தை வந்து பண்படுத்தி இருக்க யாரும் பண்படுத்தி இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சீமான் தான். அப்ப எல்லாரும் கூட ஏன் சொல்றான் சீமானுக்கு வாக்கு வராதுன்னு எந்த எண்ணத்துல சொல்றான்? இந்த முதல் வாக்காளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து பண்படுத்துறாங்க? சீமான் தான் பண்படும். அப்போ சீமானுக்கு எதிராக யாரை இறக்கணும்? ஒரு நடிகனை இறக்கணும். கமல்ஹாசன் அப்படிதான் இறங்கினாரு. கமல்ஹாசன் அப்படி இறங்கினது தான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் பெறக்கூடிய ஒரு 10,000 வாக்குகளை அவர் எடுத்துட்டு போயிட்டார். சராசரியாக சீமானுக்கு ஒரு 30,000 வாக்கு வருதுன்னு சொன்னா, அந்த 30,000 வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வாக்குகள் வந்து மேலே ஏறாம தடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கமல்ஹாசன். இப்போ இன்னைக்கு யார் தடுக்க போறாங்க? விஜய் தடுக்க போறாரு. அப்போ புதிய வாக்காளர்களை எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன் பக்கம் வந்து அரசியல் பண்படுத்துற அந்த பக்கம் வந்து சீமான் கிட்டே இருக்கு. அதை தடுக்கிறவங்க தான் இவங்க பண்றாங்க. அதை தான் நான் சொல்றேன். இங்க வந்து திமுகவை வந்து கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடைக்கிறது கிட்டத்தட்ட உடைஞ்ச கூட்டணி தான். நம்ம உடையலன்னு வெளியிருந்து பார்த்தா தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் கிராக் விட்டு தான் இருக்கு திமுக கூட்டணி. அப்போ அந்த அசைன்மெண்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் ஏறாம பார்த்துக்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து டிவிக்கே செய்யுது. ஆனா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணைய வலிமையோட சேர்ந்து வளரக்கூடிய இது இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குகளும் மணி மாதிரி சேர்க்கிறாரு சீமான். வாக்குகளை யாருமே எந்த அரசியல் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பலோட எண்ணக்கூடிய இதுன்னு இருக்கு. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி மாதிரி. காரணம் கேட்டீங்கன்னா மணி இல்லாத ஒரு வாக்குகள், அதனால மணி மாதிரி அந்த வாக்குகளை சேர்க்கிறாரு. சரிங்களா? மணின்னு சொல்றது நான் சொல்லக்கூடிய மணி வேற, ஆங்கிலத்துல மணி பணம். அந்த வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா மணி இல்லாம சேரக்கூடிய மணியான வாக்குகளை அவர் சேகரிக்கிறார். நெல்மணி எப்படி சேகரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் வாக்குகள் சேர்க்கிறார். இது மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல சீமான் வந்து இன்னைக்கு பண்ணக்கூடிய அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதைதான். பேச்சுக்கள், நடவடிக்கை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பண்படுத்தி நிலத்தை பண்படுத்துற வேலை செஞ்சுட்டு அதுல விதைக்கிற வேலையை தான் சீமான் செய்யறாரு. ரைட் சார். இப்போ நீங்க சொல்றீங்க வந்து வாக்குகள் சொல்லும்போது ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் பார்த்தீங்கன்னா இலவசங்கள், இது தரேன் அது தரேன், மகளிர் உரிமை தொகை தரேன், பஸ்ஸு தரேன், இலவச பஸ்ஸு தரேன், ரயில விடுறேன், கப்பலை விடுறேன், ஆளாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது சீமான் வந்து சம்பந்தமா பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க வாக்குறுதி யாரோட தாங்க கொடுக்கலாம், நான் கூட தான் சொல்லுவேன், நான் சொல்றேன் இப்போ வீட்டுக்கு வீடு ஒரு ஹெலிகாப்டர் தரேன்றாரு. இது நகைச்சுவைன்னு எடுத்துக்க முடியுமா இல்ல நக்கல் பண்றாரு? நக்கல் பண்ற அந்த நக்கல்ல ஒரு பொருள் இருக்குல்ல சார்.
ஓ நக்கல் தான் இது, நக்கல் பண்றாரு ரைட், கிண்டல் பண்றாரு தான். ஆனா இதுல உண்மை இருக்கா இல்லையா? எப்படா முடியும்னு கேட்குறீங்களா யாராச்சும்? ஏடா நான் ஒன்னா கேட்குறான் கேட்டா நான் இதை தருவேன் சொல்றான்ல, இது வீடு இல்லாத வீடு வாங்கி தருவேன்றான், பைக் இல்லாத பைக் தருவேன்றான், எல்லாம் வந்து கேட்டான். அதான் நான் கேட்கிறேன், எப்படி தருவீங்க? அவர் 2000 நீ 2500 தரேன்னு சொல்லி இப்படின்னு நான் திராவிட கட்சிகள் 2000 ஏலம் விட்டா நீ 2500ன்ற புதுசா நீ வரவங்க ஓட்டு வந்து ஏலம் விடுறாங்க. நீ ஏன் இலவசம் அப்படிதான் ஏலம் விடுறாங்க புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு இலக்கு இல்லை. இப்போ நீங்க இன்ஸ்டன்ட், அதாவது என்னன்னா இன்ஸ்டன்டா உடனே ஒரு அவசரமா ஒரு முதலமைச்சர் ஆயிடணும். எப்படி பண்ணலாம்? ரைட், எல்லாருக்கும் தலா 10,000 அக்கௌண்ட். எப்படி தருவேன்? எங்க இருந்து தருவேன்? போதையை ஒழிப்பேன்னு சொல்றேன் சார், சிம்பிளா எடுத்துங்க சார். இதுதான் இந்த காணொலி பார்க்கறாரு, போதையை ஒழிப்பேன்ற. சரி, போதையை ஒழிச்சிட்டுனா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல வருமானம் போச்சு. இன்னைக்கு இந்த இலவச திட்டங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தில் தான் இந்த இலவச திட்டங்கள் நடக்குது. அப்ப நீ போதையை ஒழிப்பேன்னு சொல்ற, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுப்பேங்கிற, எப்படி சாத்தியம்னு கேட்கறேன் நான். அங்க வாங்கிக்கிறதுக்கா இங்க கொடுத்தா இப்ப புரியுதுங்களா? அப்போ இதை யார் கேட்க? ஜெயிச்ச பிறகுதானே அது, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பொருளாதார பார்வை இருக்கு? சரி, நீங்க இப்படி சொல்லுங்க, நான் வந்து டாஸ்மாக் ஒழிச்சிடுவேன், போதையை ஒழிச்சிடுவேன், அது அன்னைக்கு இருக்கு, அதில் வரக்கூடிய வருமானத்தை நான் எந்தெந்த வகையில நான் வருமானத்தை பெருக்குவேன், திட்டம் இருக்கா? சொல்லுங்க. திட்டம் இல்லை. போதையை நான் ஒழிச்சிடுவேன் சார், டாஸ்மாக்ல வருமானம் வேணாம் சார். அந்த வருமானத்தை பெறுவதற்கு வேற மாற்று வழி என்ன? எப்படி பெருக்குவேன்? ஆனா அதே சீமான் சொன்னார்னா அவர்கிட்ட மாற்று திட்ட வழி இருக்கு. ஆடு மாடுகள் வளர்க்கறதுக்கு வந்துன்னா அரசு பணியாளர் பண்ணுவேன்னு சொல்லும் போது கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு சொசைட்டில போய் பாருங்க, எவ்வளவு பால்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபிவிருத்தியாகி கொட்டுறாங்க, பாலை கொண்டு வந்து சொசைட்டில சேர்க்கறாங்க. எப்படி ஆவி நிறுவனம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஆவி நிறுவனம் முழுமையாக வந்தாக்கா ஏன் சார் பிரைவேட்ல இருக்கிற பால் வருது இவ்வளவு வருது? இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல இருக்கிற பால் நிறுவனங்கள் வழங்குறது தான். எங்க இருந்தெல்லாம் வருது? கர்நாடகால இருந்து வருது, ஆந்திரால இருந்து வருது, ஏன் குஜராத்ல இருந்துலாம் வருது பால். தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட் போட்டு புல் இல்லாம கட்டிடமாக்கிட்டோம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்யறோம்னா ஆடு மாடுகளை கசாப் கடைக்கு அனுப்பிட்டோம். தானே உண்மை? ரைட் சார். அப்போ இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து சீரியஸா பார்க்கணும், எதை வந்து கேலி பொருளா பார்க்கணும்னு தெரியல. அப்போ உங்களை எப்படி அணுக முடியும்? இப்படி கேலியை தான் அணுகணும். நான் ரைட், நீங்க இதை தரீங்களா? நான் ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன். அது நான் ஹெலிகாப்டர் கொடுக்கறதுன்னு ஆடு மாடு வளர்க்கறத வந்து அரசு ஊழியர் சொன்ன உடனே சிரிக்கிறான், என்ன பண்றான்? என்னங்க சார், நீ ஒரு ஆடு என்ன அளவுக்கு? இது ஒரு ஆடு என்ன? இந்த ஒரு படம் வந்திருக்கு சார் வெரி ரீசெண்டா. இந்த படம் என்ன சார்? அது விஜய் சேதுபதி நடிச்ச படம். என்ன படம்? இப்போ ரீசெண்டா இருந்துச்சு. இப்போ ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, காட்டான். முத்தி என்கிட்ட காட்டான். அதுல ஒரு காமெடி சீன் வருது. நான் உள்ளபடியே சீமான் நினைச்சிட்டேன். நான் உள்ளபடியே சீமான் நினைச்சேன் சார். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சி எதுக்காக வச்சாங்கன்றதே எனக்கு தெரியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து கான்ஸ்டபிள் ஒரு வேலை செய்யறாரு ஒருத்தர். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் செய்யறதுனா வந்து அவர் கூட வந்து பயணப்படுறாரு, ஒரு இடத்துக்கு பயணப்படுறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல என்ன தொழில்னா அவர் சொல்ல கேட்டா, சார் நான் தான் சார் விருப்பப்பட்டு இந்த கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்துட்டேன். சரி, குடும்பத்துல என்ன பண்ணேன்னா ஆடு வளர்க்குறாங்க சார் அப்படின்னா. கேஷுவலா, இது ஆடு வளர்க்குறாங்க சார். எவ்வளவு ஆடு இருக்குன்னா? ஒரு 500 இருக்கும் அப்படின்னாரு. 500 ஆடு வச்சு வளர்ந்தா இன்ஸ்பெக்டர், இது 500 ஆடா அப்படின்னா? அப்ப 500 ஆடுனா லட்சாதிபதி. இத சார் இன்னைக்கு கோடி சார். அதுதான் சார் லட்சாதிபதி. 500 ஆடு வந்து தோராயமா சொல்ற ஒரு 500 ஆடு இருக்கும் சார். இது அந்த மந்தைய கான்செப்ட் ஒரு 500 ஆடு இருக்குன்னு. அப்புறம் நினைப்பாங்க, அடையே எங்க அப்பா 500 ஆடு வச்சிருக்கியா, அதையே விட்டுட்டீங்க இந்த வேலைக்கு வந்துடுற மாதிரி இருக்கும். அவர் விருப்பப்பட்டு வருவாரு கான்ஸ்டபிள் வேலைக்கு. அப்படி சொல்லப்படும். அது மாதிரி என்னன்னா ஆடு வச்சிருக்கவங்களும் நீங்க சொல்றீங்க கேட்டா, ஒரு கிராமத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து பார்த்தா ஒரு 50 ஆடு இருந்துன்னா அவன் பெரிய ஆளு சார். 50 ஆடு இருந்தா பெரிய ஆள். அது எத்தனை குட்டி போடும் அது பார்த்தீங்கன்னா அது வந்து 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பார். நிஜத்துல நடந்தது. எங்கெங்க போனான்னு கேட்டா அவர் ஆடு வளர்க்கறதுக்கு போயிட்டாரு. ஆல்ரெடி ஆடு வளர்த்துருந்தா அந்த வேலை வந்து கூட வேணான்னு சொல்லிட்டு ஆடு வளர்க்கறதுக்கு போயிட்டாரு. ஏன்னா ஆடு மாடு வளர்க்கறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எளிதான விஷயமும் கிடையாது. ஆனால் அதே சமயத்துல செல்வம்னு சொல்லும். மாடு இருந்தால் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் சார். அது பல பேர் அதை அனுபவிக்கிறது மட்டும்தான் தெரியும். இப்போ உள்ளபடியே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் ஆடு மாடு யாரும் வளர்க்க. ஆனால் அதே சமயத்தில் என் உறவுல இருக்கவங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வளர்த்தவங்க இருக்கிறாங்க.
செல்வ செழிப்பா இருந்தாங்க. ஆடு மாடுகள் இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க செல்வ செழிப்பா. அதுக்கப்புறம் செல்வம் போச்சு, மாடு போச்சு, செல்வமும் போச்சு. நிறைய பேர் வீட்டுல அதை சொல்லுவாங்க. ஆடு மாடு ஆனா சாதாரண விஷயமும் கிடையாது. அதுவும் சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து ஆடு மாடு வளர்க்குறது சவாலான விஷயம். ஆனா கிராமப்புறங்களில் வந்து அந்த சவால் வேற. புரியா சொல்றது, களவு போகும் அவ்வளவுதான், தவிர கம்ப்ளைண்ட் வராது. சென்னையில வளர்க்குறது ஒரு வகையான சவால்னா, கிராமங்களை வளர்க்குறது வேற வகையான சவால். அப்படி சவால்கள் எல்லாம் வந்து கலந்தாதான் செல்வம் இல்லையா? அதனால உழைப்பு ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, உழைப்பை தாண்டி அதுக்கான வெகுமதியும் இருக்கதான் செய்யுது. அப்போ அரசு ஊழியர்னா அது ஒரு திட்டம் சார். அது அந்த திட்டத்தை வந்து நீங்க வந்து போற போக்குல வந்து நீங்க முழுமையா கேட்கணும். ஒரு திட்ட வரைவு இருக்குன்னா அதை கேள்வி உடனே சிரிச்சுட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் சிரிச்சுட்டு போகலாம், சிரிப்பா தான் இருக்கு பொழப்பே. தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு, தமிழ்நாடு அரசியல் வேற மாநிலங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா சிரிப்பா சிரிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் வந்த பிறகு ஒட்டுமொத்த அரசியல் களமே வந்து கடினம் ஆயிடுச்சுன்றான். கடினம்னா என்ன கடினம்? அரசியல் கட்சிகள் மட்டும் கடினம் இல்ல, மக்களுக்கே கடினம் ஆச்சு. காரணம் என்னன்னா, ஒரு ஒரு புள்ளி விவரங்கள்ன்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து கருத்து கணிப்புலாம் இன்னைக்கு ஒருத்தர் முன்ன மாதிரி எடுக்க முடியல. போற போக்குல அவன் இஷ்டத்துக்கு கருத்து கணிப்பு பண்றான். நீங்க கூட நினைச்சாங்கன்னா நாளைக்கே வந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணலாம், போட்டு அப்படிதான் இருக்கு. கருத்து கணிப்பே வந்து யார் வேணா பண்ணலாம். ஒரு 4 சோத்துக்குள்ள உட்காந்துட்டு இப்ப பாண்டிய கருத்து கணிப்பு வந்து அவங்க ஒரு பக்கம் கருத்து கணிப்பு. எங்கடா போனா பாண்டிய வந்து சென்னை தானா? கிடையாது, தெரிஞ்சவா எடுத்துருக்கா. எந்த சென்னைக்கே நீங்க தெரிஞ்சல போய் எடுக்கல, சென்னையில மட்டுமே கருத்து கணிப்பு எடுக்க முடியாது. ஆனா தமிழ்நாடு முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுவாரு. அப்ப தமிழ்நாடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கோடி பேருடைய மனநிலையெல்லாம் நீங்க வந்து எப்படி சாம்பிள் எடுத்தீங்க, யார் வெற்றி வருவாங்க, இப்படி அந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் சார். எந்த கருத்து, ஆனா கருத்து கணிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழுக்கு சாதகமா யாவனும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்லுங்க? காரணம் கேட்டா அவன் ஒரு பக்கம் நெரேட்டிவ் செட் பண்றான் இணையத்துல. கருத்து கணிப்புல லிஸ்ட கூட கொண்டு வர மாட்டான். நீங்க பாருங்க, நாம் தமிழ் வந்து கருத்து கணிப்புல ஒரு லிஸ்ட கூட கொண்டு வர மாட்டான். இந்த 3 தான் போடுறாங்க. வெறும் பிரதானம் என்னன்னு கேட்டா விஜய் 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 மையப்படுத்தி அப்படியே நீங்க வேணா பாருங்க. இல்லைன்னா வந்து சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை என்னன்னா, விஜய் வந்து என்டிஏல வந்து சேர்த்தாக்கா 200 சீட் ஸ்வீப் பண்ணலான்னு பேசின ஆளு யாரு? இதே பாண்டே. 200 சீட்டு, திமுக 34 சீட். எப்படி பாருங்க, எப்படி குறைச்சி மதிப்பிடுறது ஒண்ணு இருக்கு பாருங்க. 200 சீட்டு ஸ்வீப் பண்ணிடலாம் விஜய் வந்துட்டாருனா, எதுல என்டிஏவோட சேர்ந்தாருனா, சேர்க்க வைக்கிறதுக்கான முயற்சி. இதெல்லாம் உள்ளது உண்மை என்னன்னு சொல்லணும் சார், இருக்கிற விஷயம் என்ன அதை சொல்லணும். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா, எல்லா கட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஒண்ணு சொத்தா வச்சிருப்பாங்க, இல்ல வந்து பினாமி பில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம சொல்லலாம், செய்தி ஊடகங்கள் இணையதள வாயிலாக நிறைய விஷயங்கள் வருது. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்தவரை தானாக முன் வந்து நிதி உதவி அளிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து சார் இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல பாருங்க. எந்த அரசியல் கட்சி நீங்க சொல்லுங்க சார், கம்யூனிஸ்டுகள் யாராவது இப்ப உண்டியல் கொடுக்குறாங்களா சார்? இல்ல, பெருசா இல்ல. கம்யூனிஸ்ட் உண்டியல் கொடுக்குற காட்சியை காட்டுங்க சார். நீங்க ஒரு தேர்தல் நேரம் சார், அது அவங்களுக்கு தேர்தல் செலவின்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்யூனிஸ்ட் உண்டியல் கொடுக்குறாங்கன்னு காட்டுங்க. இல்ல, படத்துல தான் பார்த்து இல்ல, அதுதான் சார். அந்த காலமா மலையாச்சு. ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்டு, ஆமா, எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க சார், தெருமுனை பிரச்சாரம் பண்ணுவாங்க சார், உண்டியல் கொடுக்குவாரு ஒரு தோழர். பாத்தீங்களா? அப்படிதான் வந்து கம்யூனிஸ்டுக்கு உள்ள இயல்பு. நிதியை வந்து வெளிப்படையா அந்த வசூல் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு யாரும் அப்படி பண்றதே இல்லை. எந்த அரசியல் கட்சி, சின்ன கட்சி சொல்லக்கூடிய அத்தனை சின்ன கட்சி இருக்கு, யாராவது வந்து ஒரு தலைவர் வந்து எனக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்களா? யாருமே கேட்கல. ஏன்? எப்படி வருது? இப்போ விசிகாவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும் சார், ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க, மாநாடு நடத்துறாங்க, எவ்வளவு செலவினங்கள் இருக்கு. இது வரைக்கும் மக்கள் கிட்ட வந்து நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா கேட்டிருக்கிறாங்களா? இல்ல, யாரும். அப்ப எங்க இருந்து வருது நிதி? அவங்களுக்கு சொல்லுங்க, நிதி எங்க இருந்து வருது? அப்போ பெரிய கட்சிகள் கிட்ட தங்கள் கட்சியை அடமானம் வைக்கிறதன் மூலமா வெளிப்படையா போடுங்க. அப்ப நீங்க வந்து சொல்ல வரீங்க உண்மைதானே, அவங்களுடைய சமூக ஓட்டை இது பண்றாங்க. உண்மை சார். இப்ப இன்னைக்கு ஏன் திருமாவளவன் ஏன் வந்து இப்படி நெளிகிறாரு? தினம் ஒரு உத்தின்றாரு. தேர்தலில் போட்டிடுறது அரசியல் உத்தி, தேர்தலில் போட்டியிடல அதுவும் அரசியல் உத்திங்கிறாரு. இப்போ நான் கேட்கிறேன், இந்த அரசியல் உத்திக்கு பின்னாடி பெரிய கட்சிகளோட பணம் வாங்குறது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஏன் திமுக வலிமையா எதிர்க்க முடியல? ஏன் கூட விட்டு வெளியே வர முடியல? ஒரு தேர்தலையும் இவங்க கணிசமான வந்து தேர்தல் செலவினங்கள்ன்ற பேர்ல தொகை வாங்குறாங்க.
உண்மை இது. தொகை வாங்குறாங்க. ஆனா அந்த தொகை வெளியே வர்றது இல்லை. எவ்வளவு வாங்குறாங்க அது வெளியே தெரியாது. வெறும் சீட்டு சண்டை மட்டும் தான் நடக்கும். நான் 2 கேட்டேன், நான் 8 கேட்டேன், நான் 10 கேட்டேன், இப்படிதான் நடக்கும். ஆனால் சீட்டு எண்ணிக்கை கூடும்போது வாங்கக்கூடிய தொகையும் கூடும். உண்மை இது. இப்போ டிஎம்டிகே வந்து 10 சீட் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற தொகை. பிரச்சனை இப்ப அதுதான். அப்போ இவங்க 2 சீட்டு குறையும் போது தொகையும் சேர்ந்து குறையுது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வெறும் தொகுதிக்கான வந்து சண்டை தான் வெளியே நடக்குது. ஆனா உள்ளுக்குள்ள தொகைக்கான சண்டையும் உள்ளுக்குள்ள நடக்கும். அதெல்லாம் இதெல்லாம் வெளியில தெரியாது. அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்காது. எந்த கட்சியா இருக்கட்டும் சார், நான் விசிகான்னு சொல்லல, கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், அந்த சைட்ல இருக்கிற எந்த கட்சியா இருக்கட்டும், அதிமுகல இல்ல இந்த சைடுல எல்லா கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் செலவினங்களுக்காக பெரிய கட்சிகள் கிட்ட பணம் வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அடகு வைக்கிற முறைதான். அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியே இல்லை. நேரடியா வந்து என்ன செய்யறா மக்கள் கிட்ட வந்து முறையிடுறாரு. எனக்கு வந்து பிரச்சாரம்னா உங்களுக்கு தெரியும் சார், தேர்தல் பிரச்சாரம்னா ஒரு வாகனத்தை கொண்டு போறது, ஒரு கூட்டங்கள் போடும்போது பாத்தீங்கன்னா அதுக்கான மேடை அமைக்கிறது, இப்படி ஒரு 10 செலவினங்கள் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப அந்த 10 செலவினங்களுக்கும் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நிதி ஆதாரம் வேணும். இப்ப தேர்தல் பணிக்குழுன்னு ஒண்ணு இருக்கு, தேர்தல் குழு இருக்கு. ஏன் ஒரு வேட்பாளருக்கான செலவு இருக்கு. அந்த வேட்பாளர் எல்லா செலவும் அவர் ஏத்துப்பாரா? அது மற்ற கட்சிகள்ல அப்படிதான். அவன் தலையில தொண்டி ஆக்குறது. இப்போ டிவிக்கு நிக்க வச்சு எல்லாரும் பல பேர் பிச்சை ஆக போறான், பல பேர் தேர்தலுக்கு அப்புறம் சூசைட் பண்ணி சாக போறான். இது டிவிக்கலையே. ஏன்னா உண்மை இது. பாருங்க, ரயில் முன்னாடி பாஞ்சாரு முன்னாள் வேட்பாளர், டிவிக்கு வேட்பாளர் தடுத்து வீடியோ. அதுதான் சார். அப்போ இங்க நாம் தமிழர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளருக்குன்னு ஒரு செலவு இருக்கு சார். ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரு தெருவா பிரச்சாரம் பயணம் மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மதிய உணவு, காலை உணவு, வண்டிக்கு பெட்ரோல், இதர தேர்தல் பணிமனை அமைக்கிறாங்க. அந்த பணிமனைக்கான வாடகை சொல்லுங்க. பெரிய கட்சினா அவங்க கட்சி அலுவலகம் வச்சிருக்கிறாங்க சார். 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம். அப்போ அடிப்படையான செலவு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அடிப்படையான செலவுகள் இருக்கு. இதுக்கு ஒரு கட்சி தலைவர் வந்து அந்தந்த வேட்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் நீங்க வசூல் பண்ணீங்க, நீங்க பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து நான் கேட்டா நாளைக்கு அது என்ன ஆகும், அது பெரிய பேசும் பொருளாயிடும். அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கட்சி வந்து விமர்சிக்கப்படும். அப்போ இந்த தலைவரே வந்து என்ன சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் நிதின்னு சொல்லி கேட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்றது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. வெளிப்படையான நடவடிக்கை. தேர்தல் நிதி வந்து கேட்கிறாரு, வெளிப்படையா தேர்தல் நிதி கொடுங்கன்னு கேட்கிறாரு சார். தேர்தல் நிதி இல்லாம கடந்த காலத்துல எல்லாரும் வாங்கியிருக்காங்களே. அண்ணாதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிதி கொடுத்தவங்களா இருக்கிறாங்க. எம்ஜிஆர் எல்லாருமே நிதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்படையான ஒரு மேடையில வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் கொண்டு வந்து ஒரு சூட்கேஸ்ல நிதி கொடுக்குறாரு சார். மாவட்ட நிதினு கொடுக்குறாரு, மாவட்ட செயலாளர் கொடுக்குறாரு. அவர் சொந்த பணமா கொடுத்தாரு. அவரும் எங்கேயோ ஒரு வசூல் பண்ணி தான் கொடுப்பாங்க. எல்லா பரவலா ஒரு அரசியல் கட்சிகிட்ட இருந்து, உறுப்பினர்கள் கிட்ட இருந்து, தொண்டர்கள் கிட்ட இருந்து வாங்கி தர்றது. இதை வந்து சீமான் வந்து என்ன சொல்றாரு, நேரடியா வந்து கேட்டா திரள் நிதி கொடுங்கன்னு கேட்கறது வந்து தப்பு கிடையாது. கடந்த காலத்துல எல்லாருமே வாங்கினவங்க தான், இப்பவும் வாங்குறவங்க தான். ஆனா தேர்தல் நிதி வந்து பார்த்தீங்கன்னா திரள் நிதி வந்து வெளிப்படையா கேட்கறது தப்பு கிடையாது. அப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தானா முன் வந்து விருப்பப்பட்டவங்க நேரடியா சீமானவர்கிட்ட கொடுக்குறாங்க. பிறந்த நாளுக்கு கூட வசூல் பண்ண முடியும் சார். தெரியும், பல அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்த நாளுக்கு வசூல் பண்ணுவாங்க, தெரியும், புரியுங்களா? ஆனால் இவர் அந்த வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கொண்டு வந்து நிதி கொடுங்க அப்படி கேட்கல. இது தேர்தல் வந்து களமா இருக்கு. தேர்தல் காலத்துல வந்து பல செலவினங்கள் இருக்கு, அதுக்கு வந்து நிதி தேவைப்படுது, நீங்க தேர்தல் நிதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அது வெளிப்படையான நடவடிக்கை. சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் இன்னும் எப்படி இருக்கு போது நம்ம பார்க்க தான் போறோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார்.